எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ஸ். மேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸையும் மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆட்டம்ஸ் இதெல்லாமே வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், அதை மேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டருக்கு வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்ட்டிக்கல் கேரக்டர், இன்னொன்று வந்து வேவ் கேரக்டர். அதே மாதிரியே அது சில இடத்துல பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணும், சில இடத்துல வேவாக பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே மேட்டருக்கு இருக்கிறனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த லெசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஐன்ஸ்டைன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷனை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். ஸோ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குவாண்டம் எனர்ஜி, அதாவது எனர்ஜி ஈங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துல மியூ அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. நம்ம எவ்வளவு ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதோ அவ்வளவு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் அப்படிங்கிற ஒரு பிளாங்க் குவாண்டம் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வந்த ஈக்குவேஷன் தான் இந்த E=h மியூ. இப்போது இந்த எனர்ஜி ஆஃப் லைட் வந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் ஆகும். அந்த கான்சன்ட்ரேட் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்ந்து குவியல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜியை வந்து எனர்ஜி குவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைட் இருக்கு இல்லையா, இந்த லைட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இருக்கும், ஒரு லீனியர் மொமெண்டம் இருக்கும். அந்த லீனியர் மொமெண்டமோட ஈக்குவேஷன் என்ன, ஃபஸ்ட்டு லீனியர் மொமெண்டம்ங்கிறது வந்து P=mv அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பட் லைட் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீன்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டியை வந்து வீன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த வியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி சீன் எழுதிடுவோம். ஸோ மொமெண்டம் ஈக்குவேஷனையுமே வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா P=h/λ அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம படிச்சிருப்போம். டி ப்ராக்லி வேவ்லென்த் வச்சு படிச்சிருப்போம். ஸோ P=h/λ அப்படிங்கிறதுல வந்துட்டு இந்த லாம்டா வேல்யூ என்ன அப்படின்னா வந்துட்டு இதுலேருந்து கிடைக்கிற இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் வந்து லாம்டா வேல்யூ கிடைக்கும். மியூ ஃப்ரீக்வன்சி மியூ =c/λ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போது இந்த லாம்டா ஈக்குவல் டு அப்படி என்ன ஆகும், c/μ ஆயிரும். ஸோ இப்போ இந்த c/μ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா h/c/μ, இந்த மியூ மேலே போய் hμ/c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம லீனியர் மொமெண்டம் ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து அப்டெயின் பண்ணிடலாம். P=hμ/c. இதில் Pங்கிறது லீனியர் மொமெண்டம் ஆஃப் லைட், ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், மியூ அப்படிங்கிறது வந்து அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட், அண்ட் சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ m/s. இப்போ ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஐன்ஸ்டைன் வந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை என்ன, ஒரு சர்ஃபேஸ், ஒரு சர்டைன் மெட்டல் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட மெட்டல்ஸ் இருக்குது. அந்த குறிப்பிட்ட மெட்டல்ஸில் இருக்கிற சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும். அது எப்படி நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி, ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கிற ஒரு லைட், ஒரு ஃபோட்டான்ஸ், லைட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபோட்டான், அதை வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸில் பாஸ் பண்ணும்போது மெட்டலுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதில் சில எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் ஆகும், வெளியே வரும். அப்படி வெளியே வர எலக்ட்ரானுக்கு பேர் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினாமினாக்கு பேர் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சிடென்ட் லைட் வந்து ஒரு மெட்டலில் பட்டு அந்த சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துச்சுன்னா இந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த லைட் வந்து எல்லா எனர்ஜியுமே பாஸ் பண்ணால், அதாவது எந்த ரேஞ்சில் எனர்ஜியை பாஸ் பண்ணாலுமே இந்த எலக்ட்ரானை வந்து எஜெக்ட் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட மினிமம் எனர்ஜி அதுக்கு தேவைப்படும். இந்த எலக்ட்ரானை வந்து எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி வந்து தேவைப்படும். அந்த மினிமம் எனர்ஜி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மினிமம் எனர்ஜி ரெக்வைர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல்லேருந்து எஜெக்ட் ஆகணும் இல்லையா அந்த எலக்ட்ரான், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தேவை, ஒரு மினிமம் எனர்ஜி தேவை. அந்த மினிமம் எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபை அதை வந்து லேட்டர் பார்ப்போம். ஸோ நம்ம கொடுக்குற ஃபோட்டான், அதாவது நம்ம கொடுக்குற அந்த லைட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி வந்து ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். எனக்கு இவ்வளவு எனர்ஜி இருந்தால் தான் நான் வந்து எலக்ட்ரானை வெளியே விடுவேன், ஒவ்வொரு மெட்டலும் சொல்லும், காப்பர், ஜிங்க் எல்லாமே. ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஃபோட்டான், அந்த எனர்ஜி ஆஃப் லைட் வந்து ஒன்று ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா அதை விட கூட இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது இந்த எஜெக்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு லா என்ன அப்படின்னா HF இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5. முன்னாடியே சொன்ன மாதிரியே நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை விட கூடுதலாகவோ இல்லைனா ஈக்குவலாகவோ இருக்கணும், கிரேட்டர் தென் ஈக்குவலாகவோ இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்ங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் விச் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு
ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டை வந்து கொடுக்குறோம், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதாவது விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ எஜெக்ட் ஆகுது ஒரு செகண்டில் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, இன்டென்சிட்டி ஆஃப் லைட். நம்ம எவ்வளவு இன்டென்சிட்டியான ஒரு லைட்டை வந்து கொடுக்குறோமோ அதோடைய இம்பேக்டை பொறுத்து தான் வந்துட்டு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபோட்டான் கொடுத்தோம்னா ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே எஜெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு தேர்ட் பாயிண்ட், நம்ம கொடுக்குற எனர்ஜி ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரியே நம்ம வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை விட கூடுதலாக தான் நம்ம வந்து எனர்ஜி கொடுப்போம். அப்படிங்கும்போது அந்த எனர்ஜி வந்து அந்த மேக்ஸிமம் எனர்ஜி வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. அந்த எனர்ஜி வந்து இன்டென்சிட்டியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம அதிக எனர்ஜி கொடுத்தா அதிக இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர ஃப்ரீக்வன்சியில் எந்த மாற்றமே இருக்காது. இட் இஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி, இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஸோ இதையத்தான் வந்து இங்கே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்குறோம், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி கொடுக்குறோம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் கொடுக்குறோம். அந்த எனர்ஜி வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷனை விட கூடுதலாக இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போது ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு அளவுக்கு இருந்தாலே ஃபோட்டோ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிரும். அது இல்லாமல் நம்ம இப்போ 10 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி கொடுத்தோம்னா 8 ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்குதுன்னா 8 கன்சிடர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 என்ன ஆகும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியாக வந்து அந்த எலக்ட்ரான் வந்து வாங்கிக்கும். கைனட்டிக் எனர்ஜியாக அது வந்து எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். the energy is applied is more than the needed energy. needed energy na இந்த work function. hence the remaining energy is utilized by electrons, by emitted electrons. வெளியே வர அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவா யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அது உள்ளுக்குள்ளே செப்பரேட்டாக ஒரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கும். அப்கமிங் டேஸில் இதை வச்சு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிச்சு. அதை நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த 3 லா வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு எயின்ஸ்டைன் என்ன பண்ணார் அப்படின்னா 3rd லாவுக்கு கிட்டத்தட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி அதை வச்சு அவர் ட்ராவல் பண்ணார். என்ன அப்படின்னா E = hμ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும். இங்கே சொன்ன மாதிரியே குவாண்டம் எனர்ஜியை வந்து ஈக்குவல் டு hμன்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு hf0 ஆர் hμ0. இந்த எஃப் மியூ எல்லாமே ஒன்று தான். நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து ஒவ்வொரு புக்கில் எஃப்னு சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு புக்கில் μ0ன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் போத் ஆர் ஃப்ரீக்வன்சி. தட் f0 அந்த μ0 எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா மினிமம் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒர்க் ஃபங்க்ஷனை சொல்லுது. இந்த h5 தான், இந்த 5 இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதே தான் hf. சாரி, இது hf. இது என்ன சொல்லுது அப்படின்னா மினிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுது. அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி இன்னொரு பேர் இருக்குது, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. டெக்னிக்கலாக அது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கிராஃப் வரும், அது இந்த வீடியோவுக்கு போக போக வரும். அந்த கிராஃபில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா மினிமம் ஃப்ரீக்வன்சி இஸ் ரெக்வைர்ட் டு எஜெக்ட் தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல். அதை தான் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இப்போது கைனட்டிக் எனர்ஜினா என்ன சொன்னேன், ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கும், நம்ம ஒரு எனர்ஜி கொடுப்போம், அந்த 2 வேல்யூவுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. ஒர்க் ஃபங்க்ஷனோட எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு விட நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து கூடுதலாக இருக்கும். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை வந்து கைனட்டிக் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். அதை தான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. கைனட்டிக் எனர்ஜிங்கிறது வந்து ரெக்வயர்டு எனர்ஜி கூட நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து மைனஸ் பண்ணணும்னா மீதி இருக்கிறத கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஈங்கிறது நம்ம கொடுத்த எனர்ஜி, 5ங்கிறது நீடட் எனர்ஜி. இப்போது இந்த ஈ வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், 5ங்கிறது ஈக்குவேஷன் 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதிலேருந்து நம்ம எச்ச காமனாக வெளியே இதில் எச்ச காமனாக வெளியே எடுத்துனாலுமே மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் தான் வரும், நோ ப்ராப்ளம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. KE கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா, அதாவது அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 mv². மாஸ், இது வெலாசிட்டி விங்கிறது. ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி இதை பற்றி நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு தான் இருக்கோம். கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து 1/2 mv². இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவை ஃப்ரீக்வன்சி. ஐன்ஸ்டைன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஃப்ரீக்வன்சியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ hμ அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இன்சைடு கொண்டு போனீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஈக்குவலுக்கு இந்த சைடு போனால் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 1/2 mv² ப்ளஸ் hμ0 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் நோன் அஸ் hμ. ஸோ hμ = 1/2 mv² ப்ளஸ் hμ0 அப்படிங்கிறத வந்து ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இப்போது ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷனுக்கான கிராஃப் இது நான் சொல்லியிருந்த முன்னாடியே, அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். என்ன அப்படின்னா இப்போது E அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் எனர்ஜி, நமக்கு எவ்வளோ எனர்ஜி வேணால் கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் எனர்ஜி. இந்த hμ0ங்கிறது மினிமம் எனர்ஜி ரெக்வைர்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருந்தால் தான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனே நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்க் ஃபங்க்ஷனை விட கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான்.
அந்த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் எஜெக்டிங் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த கிராஃப் நம்ம எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், லீனியராக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த திக் லைன் போட்டிருக்கு. இந்த டாட்டட் லைன்ஸ் வரைக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகாது. ஸோ கரெக்டாக இந்த μ0 அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிஷன் வந்து நடக்குது. இங்கே தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபிஷியனும் நடக்கும். ஸோ இந்த μ0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இங்கே கீழே போட்டிருப்பேன், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க μ0 அப்படிங்கிறது. இப்போது இதோடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வேல்யூ. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு E=hμவையும் hμ0 நம்ம மைனஸ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடச்சிலையே, அதை வந்து கைனடிக் எனர்ஜி. அதையும் ஐன்ஸ்டைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் டீட்டெயிலாக. இந்த கிராஃப்லேருந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம், 3 அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். என்னென்ன அப்படின்னா μ0 அப்படிங்கிறதுல தான் வந்து எலக்ட்ரான் எமிஷன் வந்து நடக்கும். μ0 அப்படிங்கிற இடத்துல தான் எமிஷன் நடக்கும். அதனால் இதை வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கைனடிக் எனர்ஜி வந்து இங்கே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 3 கன்க்ளூஷன் வந்து இந்த கிராஃப்லேருந்து நம்ம வந்து வரலாம். இதில் முக்கியமான ஒரு ஃபேக்ட் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம் H=6.626 × 10⁻20 -34 ஜூல் செகண்ட். இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூவை நம்ம நிறைய இடத்துல இதை அப்ளை பண்ணுவோம். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை அப்ளை பண்ணிட்டு வருவோம். +1 +2க்கு வந்து அதிகமாக அப்ளை பண்ணுவோம். இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃபோட ஸ்லோப் கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு மெட்டலுக்கான ஒரு கிராஃப். இதே மாதிரியே சீசியம், கால்சியம், பொட்டாசியம், சோடியம் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் மெட்டல்ஸுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ்க்கெலாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கிராஃப் அப்டெயின் பண்ணாங்க. அந்த கிராஃப்லேருந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஸ்லோப் வேல்யூ வந்து என்ன கொடுத்துச்சு அப்படின்னா நியரஸ்ட் டு திஸ் வேல்யூ கொடுத்துச்சு. 6.626 × 10⁻34 வேல்யூ கொடுத்துச்சு. அதுலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இதை வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வேல்யூ தான் 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ எனர்ஜி இவ்வளோ செகண்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஜூல் அப்படிங்கிறது எனர்ஜி, இவ்வளோ செகண்டில் ப்ரொடியூஸ் ஆகுது செகண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட எக்ஸ்ப்ளனேஷன். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே இருந்து பார்த்துட்டு வரோம். இது ஒரு ஓவர்வியூ மாதிரி. இதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. எப்படின்னா எப்போல்லாம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா எமிட் ஆகுறது ஜாஸ்தியாகும். அப்போது ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எப்போல்லாம் எமிட் ஆகுறது ஜாஸ்தி ஆகுதோ அப்பப்போல்லாம் ஃபோட்டோ கரண்ட் வந்து ஜாஸ்தியாகும். இந்த 3மே வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபோட்டோ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த செகண்ட் பாயிண்ட், நம்ம கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் எனர்ஜி கொடுக்கறதுக்கும் நீடட் எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து கைனடிக் எனர்ஜி நம்ம இங்கே சொல்லுவாங்க. இந்த கைனடிக் எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்குமே தவிர இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷனை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த μ0 வேல்யூ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்க. கடைசியாக வந்து அடுத்த 4th பாயிண்ட், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் டு இப்போது நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், அது வந்து ஃபோட்டோ எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. இது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். அதனால டைம் லேக்கே இருக்காது. நோ டைம் லேக் பிட்வீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபோட்டோ எனர்ஜி இன்டு எலக்ட்ரான்ஸ். இந்த டைம் லேக்கே இருக்காது, சல்லு நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ், இது ஒரு ஃபாஸ்ட்டாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதான் வந்து 4th பாயிண்ட். இதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது இந்த லெசன் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம், அதுலேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலோ இல்லை உங்கள் புக்கில் படித்தது நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. லைட் அப்படிங்கிறது ஒரு வேவ் அப்படின்னு சில விஷயங்களை வச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எதை வச்சு எதுக்காக படித்தோம் அப்படின்னா லைட்டோடது வந்து என்ன கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து எதை சொல்லுது அப்படின்னா லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கல் கேரக்டர் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எமிட் ஆகுது இல்லையா, வெளியே போய் இன்ட்ராக்ட் ஆகுது வேறு மெட்டல்ஸ் கூட. அதனால் வந்து லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கல் கேரக்டர்னு சொல்லுது. ப்ரீவியஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ப்ரீவியஸ் வீடியோலெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா லைட் வந்து ஒரு வேவ் கேரக்டர். எதை வச்செல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன் இதை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு லைட் வந்து ஒரு வேவ் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. லைட் வந்து சில இடத்துல வேவ் மாதிரி ஆக்ட் ஆகுது, சில இடத்துல பார்ட்டிக்கலாக ஆக்ட் ஆகுது.
ஸோ லைட்டுக்கு 2 நேச்சர் இருக்கனால அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா டியூயல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையத்தான் வந்து குவாண்டம் நேச்சர் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் பண்ணாங்க. அடுத்தது வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான் வந்து மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு சம்மரி மாதிரி தான். இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளனேஷன் கிளியராக வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு h மியூ. ஸோ மியூங்கிறோட வேல்யூ c/λ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவல் டு hc/λ அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது வந்துட்டு இந்த எனர்ஜி எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, இன்டென்சிட்டியை வச்சு டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கோ அவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த ஃபோட்டான்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டில் வந்து ட்ராவல் ஆகும். அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்ங்கிற வந்து ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும். அந்த மொமெண்டம் அது வந்து லீனியர் மொமெண்டம் இருக்கும். அந்த லைட்டுக்கு ஃபோட்டானுக்கு வந்து லீனியர் மொமெண்டம் இருக்கும். அந்த வேல்யூவை நான் முன்னாடி டெரிவைவ் பண்ணி வச்சுருந்தேன். h/c அப்படிங்கிறது அந்த லீனியர் மொமெண்டமோட வேல்யூ ஈக்குவேஷன். அடுத்தது வந்து ஃபோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலாக நியூட்ரலாக இருக்கும். அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது. இதனால் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ஃபோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பக்கத்தால் வச்சாலோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தால் வச்சாலோ ஃபோட்டான்ஸுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை பி அண்ட் இ. பின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஈனா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபோட்டான் வந்து ஒரு மெட்டலில் வந்து ஹிட் பண்ண வைக்கிறாங்க, அதில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும். இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளியே வர்றது இல்லாமல் கொஞ்சம் புது ஃபோட்டான்ஸும், அதாவது இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் பண்ணும். இந்த எனர்ஜியை தான் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லேசரில் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த லேசரை பற்றி டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போடுவோம், அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புது ஃபோட்டான்ஸ் கிடைக்கும், அந்த புது ஃபோட்டான்ஸ் தான் அந்த லேசர் லைட்டாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த், புது வேவ் லென்த் கிடைக்கும், ரெட் கலர் அந்த மாதிரியெல்லாம் வேவ் லென்த்தில் கிடைக்கும். தட்ஸ் ஆல். டாபிக் நல்லபடியாக முடிஞ்சு. இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்தோம், ஐன்ஸ்டைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான் பார்த்தோம், அப்புறம் பார்ட்டிகல் நேச்சர்லாம் பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணுன்னாலும் அதை அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்குக்கான ஃப்ரீ PDF நோட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.